வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஈவினிங் மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். சரி டீ குடிக்கலான்ட்டு டீயும் வச்சுட்டு அப்படியே ஸ்வீட்டாக எதனா சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. அதனால் எள்ளு உருண்டை செஞ்சு சாப்பிட்லான்ட்டு வெல்லத்தையும் போட்டு அரைச்சிட்டு இருந்தேன். வெல்லம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்ட போல இருக்குது. ஓவர் ஸ்வீட்டாக இருந்துச்சு. பார்த்தாவே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரியும் தெரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் அதில் கடலக்கொட்டை கொஞ்சம் அரைச்சி போட்டு அப்படியே சாப்பிட்டா செம்ம ஓகேவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டீயெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு காலேஜ் ஒர்க் கொஞ்சம் இருந்துச்சு. அசைன்மெண்ட் எழுதுறது அதையும் அப்படியே எழுதிட்டு நடுவில் காரப்பொரி அப்படியே சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தோசை சுட்டு நைட் சாப்பிட்டுக்கலான்ட்டு டின்னருக்கு தோசை சட்னின்னு சொன்னாங்க. சரி தோசை சுட்டுட்டு தோசை மேலே சட்னி போட்டு சாப்பிட்டு பார்ப்போம், டேஸ்ட்டாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். அதே மாதிரி தோசையை நல்லா சுட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு மேலே சட்னி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இது திருப்பி போடும்போது அப்படியே பின்னாடி ஃபுல்லாக தோசை கல்லில் ஒட்டிக்கும். அதை எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் தோசையில் நல்லா சட்னியெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு திருப்பி பார்த்தா எல்லாம் தவாவில் ஒட்டிட்டு இருந்துச்சு. நீங்கள் யாரா இந்த மாதிரி தோசை ட்ரை பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு இந்த தோசை பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.